சோனி சாம்சங் மேலே எப்படி பிலீவ்னஸ் வச்சு வாங்குறாங்களோ அதே மாதிரி நம்மளோட பிராண்டும் அந்த அளவுக்கு அந்த சோனி பிராண்டுக்கு ஈக்குவலாக தான் நம்ம குவாலிட்டி வைஸ் ஈக்குவலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேனல்ஸ் எல்லாமே வந்து எல்ஜி அண்ட் சாம்சங் பேனல்ஸ் 3 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட பீஸ் டு பீஸ் அப்படி பீஸ் டு பீஸ் நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம். சூப்பர். இது வந்து 32 இன்ச்சஸ் ஃப்ரேம் டிவி. ஓகே, ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு ஃபுல் ஹெச்டிங்க. நம்மளோட பிராண்டில் மட்டும் தான் ஃபுல் ஹெச்டி வரும். நீங்கள் மற்ற பிராண்ட் போனீங்கன்னா ஹெச்டி மட்டும் தான் வரும். இப்போ வந்து நீங்கள் மற்ற டிவிஸ் எல்லாமே போனீங்கன்னா மேனுவல் ரிமோட் மட்டும் தான் ஒன்று தான் வரும். நம்மளோட டிவிஸ்ல எல்லாமே டபுள் ரிமோட் வரும். நம்மளோட சேனலுக்கு வந்து இப்போ 40 இன்ச்சஸ் இருந்து 85 இன்ச்சஸ் வரைக்கும் ஒரு 999 பேமெண்ட் பண்ணாங்கன்னா இது வந்து 4500 rupees வரும். ஓகே, 999 வரும். 1000 rupees பேமெண்ட் பண்ணாங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ரிஜிஸ்டர்ட் ஒரு கம்பெனி அப்படிங்கிறது செக் பண்ணுறது வந்து காமிக்க போகிறீங்க. எப்படி பண்ணணும்? சர்ச் கொடுத்துனோம் அப்படின்னா நம்மளோட பிராண்ட் வந்துடும். இந்த மாதிரி வந்து 2 கம்பெனியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் நம்மளோட பிராண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நம்ம கோவை. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய வயோ என்டர்பிரைசஸ் அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ டிவி வாங்குறது நிறைய பேருக்கு ரொம்பவே ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, யூடியூப் போனாலோ இல்லை எங்கே ஒரு சோசியல் மீடியா போனாலோ ஸோ எந்த பிராண்டுக்கு ஒரு பெஸ்ட்டான பிராண்ட் அப்படின்னு ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷனை வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிவிஸ் எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக நிறைய வந்து விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓன் மேனுஃபேக்சருங்க. ஸோ அந்த யூனிட் தான் டேரெக்டாக வந்திருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வாங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆனால் இப்போ நம்ம கம்பெனி நேம் சொல்லிடுங்க. உங்கள் நேம் சொல்லுங்கள். வணக்கம், நம்மளோட கம்பெனி நேம் வந்து சனா என்டர்பிரைசஸ். ஓகே, எல்இடி டிவி அண்ட் ஹோம் தேட்டர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட பிராண்ட் நேம் வந்து வயோ. வயோ, ஓகே. ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸாகவே இந்த ஃபீல்டில் இருக்கும். 20 2001 இந்த ஃபீல்டில் இருக்கும். ஓகே பிரதர், ஓகே. நம்ம ஷாப்போட வந்து லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா காந்திபுரம் 100 feet ரோட், ஜோயாலுக்காஸ்க்கு ஆப்போசிட்டில் நம்மளோட ஷோரூம் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே. நம்மளோட வேர் ஹவுஸ் வந்து இதே வந்து சிவானந்தா காலேஜ். ஸோ நீங்கள் அது வீடியோ ஷூட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ வயோ பிராண்டில் நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் டிவி தவிர? எல்இடிஸ், டிவிஸ் அண்ட் ஹோம் தேட்டர்ஸ். ஓகே. ஸோ இப்போ பொங்கல் வேறு வந்துருச்சு. ஸோ ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக எல்லாரும் ஸோ ஆன்லைனில் போய் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறது தாண்டி இப்போ டேரெக்டாக ஸ்டோர் நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டிவினாலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல யூடியூப் ஆகட்டும், ஃபேஸ்புக், எந்த ஒரு சோசியல் மீடியா போகணும், எந்த டிவி வாங்குறது அப்படின்னு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய பேர் டிவி உடச்சு காமிப்பாங்க, ஏறி நின்று மிதிப்பாங்க. ஸோ நிறைய வீடியோ பார்க்குறோம். ஸோ மக்களுக்கு வந்து ஸோ பிராண்டட் அப்படின்னாலே வந்து நிறைய வந்து ஃபெமிலினான பிராண்டட் மட்டும் தான் பிராண்டட் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட பிராண்டுக்கும் மற்ற பிராண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் நமக்கு? இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி டிவியை நிறைய பேர் உடச்சு காமிக்கிறாங்க, சுவிட்ச் வச்சு தட்டுவாங்க, மேலே ஏறி நிற்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து வீடியோ ப்ரமோஷனுங்கிறது இப்போ டிவி பார்க்குறவங்களோட விற்கிறவங்க வந்துட்டு அதிகமாயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பிராண்ட்ஸ் வந்து நிறையா பிராண்ட் இருக்குது இன்னைக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ சோனி சாம்சங் மேலே எப்படி பிலீவ்னஸ் வச்சு வாங்குறாங்களோ அதே மாதிரி நம்மளோட பிராண்டும் அந்த அளவுக்கு அந்த சோனி பிராண்டுக்கு ஈக்குவலாக தான் நம்ம குவாலிட்டி வைஸ் ஈக்குவலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேனல்ஸ் எல்லாமே வந்து எல்ஜி அண்ட் சாம்சங் பேனல்ஸ். அதை யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிவியோட பேனல்ஸ் எல்லாமே நம்ம அந்த பேனல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்மகிட்ட 24 இன்ச்சஸ்லேருந்து அரௌண்ட் 85 இன்ச்சஸ் வரைக்கும் ஸ்டாக்ஸ் வச்சிருக்கோம் நம்ம. சூப்பர். ஓகே. என்ன பிரைஸ் ரேஞ்ச்? மற்ற பிராண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா C+ பேனல்ஸ் தான் வரும். நம்மளோடது எல்லாமே A+ பேனல்ஸ், A கேட்டகரிஸ் ஆஃப் பேனல்ஸ். இன்னொன்று நம்ம வந்து 3 years வாரண்டி வந்து கொடுக்குறோம். 3 years வாரண்டி வர தரோம். ஆமாம், ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட தரோம். ஒரு சின்ன இஷ்யூவாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்பீக்கரு, ஒரு காமனட், இப்போ வந்து டாட் வருது, லைன் வருது, எனிதிங் ஒரு சின்ன இஷ்யூவாக இருந்தாலும் நீங்கள் வேறு பீஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். எது பீஸ் டு பீஸ் நம்ம வந்து 3 yearsக்கு மாற்றி கொடுத்துருவோம். ஏன்னா அந்த அளவுக்கு பேனல்ஸ் வந்து குவாலிட்டியாக இருக்கும். அது போக வந்து பேக் லைட்ஸ், இதை நீங்கள் கேட்ட மாதிரி இந்த பேக் லைட்ஸ் வந்து மற்ற டிவிஸ் எல்லாமே வந்து காப்பர் தான் போடுவாங்க. நம்மளோட ஃபுல்லி காப்பரோட பேக் லைட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. அதாவது சோனி சாம்சங் டிவிஸில் என்ன பேக்லைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதே சேம் பேக்லைட்ஸ் வந்துடும் நமக்கு. 99% வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வர வாய்ப்பே இல்லை. ஆமாம். ஸோ அதனால தான் அவ்வளோ கான்ஃபிடென்ட் 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வரதே. அதுக்குன்னு வந்து நம்ம பிராண்ட் கம்ப்ளைண்ட் வராதுன்னு சொல்ல விரும்பல. ஏதோ ஒரு சில டிவிஸ் வரலாம், பட் அதுவுமே நம்ம 3 years வாரண்டி தரோம். மற்ற சோனி சாம்சங் எல்லாமே 1 year வாரண்டி தான் தராங்க. பெரிய கம்பெனிஸ் எல்லாமே 1 year வாரண்டி தான் தராங்க. நம்ம 3 years வாரண்டி தரும். ஆஃப்டர் 3 yearsக்கு இப்போ சர்வீஸ் நம்மகிட்டே பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போ தான் அந்த 1+5 1+10 எல்லாமே சொல்கிறாங்க. பட் என்னன்னா 1+5
வாரண்டின்னு சொல்றது 1 year வாரண்டி 4 years வந்து சர்வீஸ் வாரண்டி. மக்களாகிய நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா 1 year வாரண்டி தருவாங்க. ஆஃப்டர் 4 years வந்து சர்வீஸ் வாரண்டின்னு சொல்றது உங்களோட ப்ராடக்ட்டுக்கான காஸ்ட் அந்த சர்வீஸ்க்கான காஸ்ட் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவாங்க. அதுல என்ன ப்ராடக்ட் அவங்க இன்செர்ட் பண்றாங்களோ அதுக்கு சார்ஜஸ் மட்டும் பண்ணுவாங்க. நம்ம அப்படி இல்ல 3 yearsக்கு பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட பீஸ் டு பீஸ் அப்படி பீஸ் நாங்க மாத்தி கொடுத்துருவோம். அது போக ஆஃப்டர் சர்வீஸ் நம்மளே பண்ணலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டீலர் விசிட்டிங் ஷோரூம். ஸோ இங்க வந்து நம்ம கஸ்டமர்ஸும் விசிட் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே ஆல்மோஸ்ட் டெமோ வச்சிருக்கிற ஷோரூம். நம்ம ஆல்மோஸ்ட் வேர் ஹவுஸும் வச்சிருக்கோம். நீங்க அது லாஸ்ட் எண்ட் ஆஃப் வீடியோல நீங்க ஷூட் ஓகே. அதே மாதிரி நம்ம குடோன் வந்து நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அது நம்ம வேர் ஹவுஸ் அதுவும் நீங்க பாருங்க. அது போக நம்ம டீலர்ஸ்க்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவே நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். வித்தின் 600 டீலர்ஸ் பக்கம் நாங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அது போக நான் வேற ஏதாவது டீலர்ஸ் ஆகட்டும் இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா என்னோட கம்பெனியோட என்னோட நம்பர் கீழே தரேன். ஸோ அவங்க பிங்க் பண்ணாங்கன்னா டீலர்ஸ்க்கு நம்ம தனியாக மார்ஜின் வச்சு அந்த பிரைசிங் வச்சிருக்கோம். ஸோ அது நம்ம வந்துட்டு ஆப்ரேட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ இனிஷியலாக வந்து பேசிக் ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் நம்மகிட்ட ஆரம்பிக்குது? 24 இன்ச்சஸ்லேருந்து நம்மகிட்ட ஸ்டார்டிங் இருக்கு. 24 வந்து நம்மகிட்ட வர பேனல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஐபிஎஸ் பேனல்ஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ வந்து லிக்விட் பேனல்ஸ் நம்ம பண்றது இல்லை. லிக்விட் பேனல்ஸ் ஒரு பீஸ் நம்ம டெமோக்கு வச்சிருக்கோம். ஏன்னா டிஃபரன்ஸ் காமிக்கணும் வேண்டிய ஒரு பீஸ் நம்ம வச்சிருக்கோம். ஸோ நம்ம 1 by 1 பார்க்கலாம். 24 இன்ச்சஸ் இது. ஓகேண்ணா. இது வந்து ஃபுல் ஹெச்டி வராது, ஹெச்டி ரெடி தான் வரும். இதுதான் வந்து லிக்விட் பேனல். லிக்விட் பேனலுக்கும் அண்ட் ஐபிஎஸ் பேனலுக்கும் நான் என்ன டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். ஏதோ லிக்விட் பேனல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வரையாக வரும். அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சின்ன ஒரு வேவ்ஸ் மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லிக்விட் பேனல்ஸ் அண்ட் C+ பேனல்ஸ். இதெல்லாமே வந்து ஒரு குவாலிட்டி இல்லாத பேனல்ஸ். ஓகே. ஸோ அதுக்கான டிஃப்ரென்ஸ் காமிக்கிறது இது ஒன்று நம்ம டெமோ வச்சிருக்கோம். ஓகே. ஸோ இதோட காஸ்ட் வந்துட்டு நம்மகிட்ட வந்துட்டு ஐபிஎஸ் பேனலோட ஸ்டாக் இருக்கு. ஓகே. ஸோ 7000க்கு வந்து தரலாம் வித் ஐபிஎஸ் பேனல். ஆமாம், ஐபிஎஸ் பேனல் நான் வந்து காமிக்கிறேன் பாருங்க. ஓகே. ஸோ வந்துட்டு ஐபிஎஸ் பேனல் வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து 32 இன்ச்சஸ் ஸ்மார்ட் டிவி. ஆமாம், ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு ஃபுல் ஹெச்டிங்க. நம்மளோட பிராண்ட்ல மட்டும் தான் ஃபுல் ஹெச்டி வரும். நீங்க மற்ற பிராண்ட் போனீங்கன்னா ஹெச்டி மட்டும் தான் வரும். இது மட்டும் ஃபுல் ஹெச்டி வந்துட்டு ஆண்ட்ராய்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் அண்ட் HDMI போர்ட், USB போர்ட் எல்லாமே வந்துடும். வித் வந்துட்டு ஐபிஎஸ் பேனல் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வேவ்ஸ் வரல. வித் வந்து சவுண்ட் பாரோட உங்களுக்கு வரும் இந்த மாடல். சவுண்ட் பார் நம்மகிட்ட வர மாடல்ஸ் எல்லாமே சவுண்ட் பார் வந்துடும். இன்பில்டாவே வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகே. இதோட பிரைஸ் HDMI போர்ட், USB போர்ட், ஆண்ட்ராய்டு ஃபுல் ஹெச்டி 32 இன்ச்சஸ். இதோட காஸ்ட் வந்து 10,500, 3 years வாரண்டி. 10,500 3 years வாரண்டியோட தரோம். ஓகே, சூப்பர். இதுக்கு அப்புறம் பார்க்குற மாடல்ஸ் 40 இன்ச்சஸ். ஸோ இந்த கேட்டகரியில் 40-43 இன்ச்சஸ் வரும். இது வந்து 43 இன்ச்சஸ் டெமோவில் வச்சிருக்கோம். சேம் மாடல் தான். 40 இன்ச்சஸில் போயிட்டோம் அப்படின்னா 15,500, 15,500 ரூபாய். 15,500 ரூபா. ஆமாம். இதிலே 43 போகும்போது 19,500, 19,500 3 years வாரண்டி. 3 years வாரண்டி. இதுலயுமே வந்து இன்பில்டா வந்து ஐபிஎஸ் பேனல் உங்களுக்கு சவுண்ட் பார் பிளஸ் வந்து ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் எல்லாமே வந்துடும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற பிராண்ட்ஸில் போகும்போது எல்லாமே வந்துட்டு ஆப் ஸ்டோர் தான் வரும். ஸோ இதில் எல்லாமே வந்து பிளே ஸ்டோர்ஸ் வந்துடும். கூகுள் பிளே ஸ்டோர்ஸ் அப்படியே மொபைல் இருக்க மாதிரி. ஆமாம், மொபைலில் இருக்க மாதிரி வந்துடும். ஸோ இதில் நீங்கள் எல்லாமே உங்களோட கூகுள் அக்கௌண்ட் போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மற்ற பிராண்டில் எல்லாமே இந்த ஆப் ஸ்டோரில் போய் நீங்கள் ஓனாக பை பண்ணிட்டு இருக்கணும். காஸ்ட் இப்போ 50 rupees, 100 rupees, 150 rupees மாதிரி அதுக்கு ஒவ்வொரு ஆப்புக்குமே நம்ம வந்து காஸ்ட் பை பண்ணணும். பட் நம்மளோட டிவியில் எல்லாமே ஃப்ரீயாக மாதிரி தான். நீங்கள் கூகுளோட அக்கௌண்ட் போட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணுங்க? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு 4 core ப்ராசஸரோட வரும். 4 core ப்ராசஸர். ஸோ இதெல்லாமே 4 core ப்ராசஸர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லா டிவிஸுமே இப்போ நம்ம 32, 40, 43, 50, 55 லோ ரேஞ்சில் ஹை ரேஞ்ச் வரைக்கும் சேம் வரைக்கும் எல்லாமே 4 core ப்ராசஸர் தான் நம்ம. ஓகே. ஸோ இது எல்லாமே 1 GBல வரும் ரேம். நம்ம வந்து 50 inches, 55, 65, 75 இது எல்லாமே 2 GBல வரும் ரேம். ஏன்னா வந்து ஸ்க்ரீனோட சைஸ் வந்து பெரிய ஸ்க்ரீன்னால 2 GBல வரும் ரேம். ஓகே. ஸோ 32, 40, 43 இதுக்கு எல்லாமே 1 GB அதுவே என்ன போதும். 55 வரைக்கும் உங்களுக்கு 1 GB போதும். 55க்கு மேலே போகிறவங்க 2 GB போகிறது என்னோட இது. ஓகே. ஸோ அடுத்தது பிரதர். ஸோ இதுக்கு அப்புறம் வர மாடல்ஸ் வந்து 50 inches. 50 inchஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 மாடல்ஸ் வச்சுருக்கோம். ஓகே. ஸோ இது வந்து லிக்விட் பேனல். நம்ம அப்ளை பார்த்து ஐபிஎஸ் பேனல். உங்களுக்கு இது ஐபிஎஸ் தான், பட் வந்து லிக்விட் உங்களுக்கு அந்த வரையே வராது. பட் இது இருக்கும் சேக்னஸ். பட் வந்து லிக்விட் பேனலுங்கிறதுனால உங்களுக்கு வரும் இது.
ஸோ இது வந்து சவுண்ட் பாரோட உங்களுக்கு வந்துடும். இது வந்து உங்களுக்கு 2GB RAM 16GB ரோமோட வரும். 3 years வாரண்டியோட உங்களுக்கு 29,500. ஓகே. ஸோ 29,500 வரும். ஆண்ட்ராய்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் ஐபிஎஸ் பேனல் இந்த மாடல் வரும் உங்களுக்கு. ஓகே. இது வந்துட்டு ஐபிஎஸ் பேனலோட வரும். இது வந்து 24,500 உங்களுக்கு வரும். ஓகே. இதில் வெர்ஷன்ஸ் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம் நெட்டில். லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் வரும். இப்போ வந்து கரண்ட் வெர்ஷன் ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு உங்களுக்கு எதுவுமே அப்டேட் ஆகாத அளவுக்கு கரண்ட் வெர்ஷன்ஸ் அப்டேட் ஆகும். ஆமாம், அப்டேட்டில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் வர மாடல் 55 inches. ஓகே. 55 inchல பார்த்தீங்கன்னா 2 மாடல் வச்சிருக்கோம். இந்த மாடல் போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 33,500 உங்களுக்கு வரும். ஓகே. 33,500 வந்துட்டு 500 ரூபாய். ஓகே. உங்களுக்கு 4K HDRன்னு சொல்லுவாங்க. ஓகே. 4K HDR உங்களுக்கு. ஸோ இதில் ஆப்ஷன் 3D ஆண்ட்ராய்டு உங்களுக்கு 2GB RAM. ஸ்மார்ட் எனர்ஜி சேவிங் அப்படிங்கிறது நமக்கு பவர் கன்சம்ப்ஷன் எல்லாமே வந்துடும். எல்லாமே ஃபுல்லி ஆப்ஷன் உங்களுக்கு வரும். ஓகே. இதுக்கு செகண்டரி மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 4K UHD அல்ட்ரா HD OLED பேனல். ஓகே. OLED பேனல். இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல் வந்து 4K HDR. இது வந்து OLED பேனல் அல்ட்ரா HD 55 inches 2GB RAM 16GB ரோமோட உங்களுக்கு வந்துடும். ஓகே. 4 core ப்ராசஸர். ஸோ இதோட காஸ்ட் வந்து 39,500 உங்களுக்கு வரும். 39,500க்கு இவ்வளோ பெரிய டிவி, ஒரு குட்டி தியேட்டர் மாதிரி நம்ம வீட்டில் மாட்டி 55 inches. ஓகே. உங்களுக்கு இதுக்கு அப்புறம் வர மாடல் வந்து 65 inches. ஓகே. அதை விட பெருசு ஒரே மாடல் தான் உங்களுக்கு வரும். ஓகே. 55 வந்துட்டு அல்ட்ரா HD பார்த்தோம்ல, சேம் அதே மாடல்ல 65 inches உங்களுக்கு வரும். ஓகே. இது அதே சேம் சைஸ் தான் அது. ஆமா 57,500. ஆக்சுவலி இங்க இடம் இல்லங்கறனால 65 inches ரெண்டு டிவி மாட்டி வச்சிருக்கோம். ஓகே. இதே சேம் மாடல்ல 75 inches வரும். 75 inches. 75 inches அது வந்து ஸ்டாக் வச்சிருக்கோம், பட் டெமோல இல்ல. ஓகே. 75 inches எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு 86,500 வரும். ஓகே. 85 inches இருக்கு. 85 inches போய்ட்டோம் அப்படின்னா 1,46,000 வரும். 1,46,000. ஸோ இங்க பாருங்க, கிளாரிட்டி பாருங்க, செம்மையா இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 55, 65, 75, 85 எல்லாமே ஒரே சேம் மாடல். அல்ட்ரா HD 4K ஃபுல்லி 4K உங்களுக்கு வந்துட்டு ஐபிஎஸ் பேனல் வித் சவுண்ட் பார். அதுவும் இல்லாம நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து நீங்க மற்ற டிவிஸ் எல்லாமே போனீங்கன்னா மேனுவல் ரிமோட் மட்டும் தான் ஒன்று தான் வரும். நம்ம டிவிஸ்ல எல்லாமே டபுள் ரிமோட் வரும். ரெண்டு ரிமோட் வரும். ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வந்து வாய்ஸ் ரிமோட் ஒன்று வரும். ஓகே. காமிச்சறேன். இப்போ வாய்ஸ் கண்ட்ரோல் தனியாக ஒரு ரிமோட். இது வந்து மேனுவல் ரிமோட் ஒன்று வரும், ப்ளஸ் வந்து வாய்ஸ் ரிமோட் ஒன்று வரும். அலெக்ஸா ப்ளஸ் எல்லாமே உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வாய்ஸ் கண்ட்ரோலுக்காகவே வச்சுக்கலாம். ஓகே. இது வந்து 40 inchesலேருந்து உங்களுக்கு வரும். 40, 43, 50 அண்ட் 55, 65, 75, 85 inchesக்கு உங்களுக்கு டியூல் ரிமோட் வரும். டியூல் ஆக்சுவலா பிராண்டட்ல கூட ரெண்டு ரிமோட் வரும். தெரியல வராது. மற்ற டிவிஸ் மற்ற பிராண்ட்ஸ்ல எது போனாலுமே இப்போ வாய்ஸ் ரிமோட்னு சொல்றது நீங்க செப்பரேட்டா 1,500 rupees பே பண்ணி தான் வாங்கணும். நீங்க பே பண்ணி தான் வாங்கணும். நம்மளோட பிராண்ட்ல உங்களுக்கு ஃப்ரீயாவே உங்களுக்கு இன்பில்டா வந்துரும். சோ இப்போ நம்ம டிவி தவிர வேற என்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்பீக்கர் சொன்னீங்க. ஸ்பீக்கர் என்ன மாடல் மட்டும் இருக்கு? ஸ்பீக்கர்ஸ்ல டவர் மாடல்ஸ் தான் இன்னைக்கு எல்லாமே லேட்டஸ்ட் மாடல் டவர் மாடல்ஸ் வந்துருச்சு. டவர் மாடல்ல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 மாடல்ஸ் பக்கம் நம்ம ஸ்டாக்ஸ் வச்சிருக்கோம். ஓகே. கஸ்டமர்ஸ் நேர்லயே விசிட் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா இமேஜ் அதோட வாட்ஸ் என்னன்னா வாட்ஸ்அப்பில் பிங்க் பண்ணாங்கன்னா அதோட இமேஜஸ் ப்ரைஸிங் எல்லாமே சொல்லிடலாம். ஆல்மோஸ்ட் இப்போ 2,500 25,000 வரைக்கும் நம்ம ஸ்பீக்கர்ஸ் வச்சிருக்கோம். 2,500 ரூபாயில இருந்து 25,000 வரைக்கும் ஸ்பீக்கர் வந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வரைக்கும் வச்சிருக்கோம். ஓகே. கஸ்டமர்ஸ் பிங்க் பண்ணாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மாடல்ஸ் ப்ரைஸிங் நம்ம சொல்லிடலாம். சூப்பர். ஓகே. ஸோ இப்போ ஏதாவது ஒரு மாடல் பார்க்கலாங்களா? ஓகே. இது வந்து உங்களுக்கு நம்ம சேனலுக்கு வேண்டி நம்ம சேனலுக்கு வந்தனவே நான் கேட்டிருந்தேன். ஆக்சுவலாக நம்ம சேனலை பார்த்துட்டு வர்றவங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு கேட்டிருந்தேன். இதுதான் அந்த ஆஃபருங்களா? நம்மளோட சேனலுக்கு வந்து இப்போ 40 inchesலேருந்து 85 inches வரைக்கும் வரும். 999 பேமெண்ட் பண்ணாங்கன்னா இது வந்து 4,500 rupees வரும். ஓகே. 999 வரும். 1,000 rupees பேமெண்ட் பண்ணாங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்கும். வெறும் 1,000 rupees கொடுத்து இந்த ஸ்பீக்கர் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஜஸ்ட் 40 inches மேலே டிவி வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது சூப்பர். கண்டிப்பாக எல்லாரும் இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா 40 inches தான் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃப்ரீயாக வந்து தர ஐட்டம்ஸ் நிறைய பிராண்ட்ஸ் வந்து நிறைய ஃப்ரீ தராங்க. இப்போ 10 வந்துட்டு ஐட்டம் தராங்க, 20 ஐட்டம் எல்லாமே சின்ன சின்ன வந்துட்டு ஐட்டம் பிளாஸ்டிக் பொருள் இல்லை வந்து அது ஐட்டம் கவுண்ட் காமிச்சோங்க. ப்ரைஸ் வந்து அது எல்லாமே 100 ரூபா 200 ரூபா ஐட்டம். இந்த ஜூஸ் பிளேட் டப்பா அது சின்ன சின்ன வந்துட்டு ஐட்டம்ஸ் தராங்க. பட் அது எல்லாமே என்ன அப்படின்னா உங்களோட பேக்கெட்ல இருக்கிற மணியை நம்மளே வந்து தராங்க. மற்றபடி அதெல்லாம் ஒர்க்ஃபுல் ப்ராடக்டே இல்லை. நம்ம ஏன் ஸ்பீக்கர் வந்து தரோம் அப்படின்னா இது வந்து ஒர்க்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலுக்கு வேண்டி தரோம். ஓகே. சேனலுக்காக ஸ்பெஷலாக இல்லைன்னா நம்ம அதுவே ஸ்பீக்கர்ஸை ஃப்ரீயாக வந்து தர மாட்டோம். ஏன்னா நம்மளோட பொறுத்த வரைக்கும் குவாலிட்டிக்காக தான். ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்பீக்கர் பாருங்க, 4,000 ரூபாய் ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு வெறும் 1,000 ரூபாய் கொடுத்து நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சொல்லிட்டு விட்டோட வந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு பிடி ஆப்ஷன் வந்துடும். நம்ம டிவிஸ்ல எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பிடி வந்துடும். ஸோ அதோட நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம். பேர் பண்ணி நீங்கள் எந்த ஒயர் கனெக்ஷனும் நீங்கள் தரணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் பேர் மட்டும் பண்ணால் போதும். பிடி ப்ளஸ் யூஎஸ்பி எல்லாமே இருக்கு. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் காமிச்சு இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாரும் மோஸ்ட்லி வந்து 30 inches போகிறத விட 40 inches அதிகமாக
அதிகமாக போக ஆரம்பிச்சு. இப்போ வந்து எல்லாமே வீட்டுக்கு வந்து 40, 43, 50, 55 தான். 32 to 24 எல்லாமே பெட்ரூமாக அந்த சின்ன ரூம் தான் வாங்குறாங்க. ஸோ ப்ரைஸ் யூஸ் கம்பேர் பண்ணும்போது 40 போகிறதே நமக்கு பெட்டராக தான் இருக்குது. ஆமாம், 40, 43 இன்ச்சஸ் பெஸ்ட்டாக இருக்குது நமக்கு. ஆல்மோஸ்ட் 50 இன்ச்சஸ்லேயும் லோவர் எண்ட் மாடல்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாமே 1 year மாடல்ஸ் வந்துடும் உங்களுக்கு, 1 year வாரண்டியில் வந்துடும். பட் அது நம்ம இந்த வீடியோவில் காமிக்கணும் இல்லை, அது இன்னொரு பிராண்டு. ஸோ அது செப்பரேட்டாக நம்ம இன்னொரு ஷோரூம் வச்சிருக்கோம். ஓகே. ஸோ அந்த பிராண்ட்ஸ் வந்து 24,500 வரும். ஸோ அது 1 year வாரண்டி தான் வரும் உங்களுக்கு. ஓகே. 1 year வாரண்டியில் யாராவது விருப்பப்பட்டாலும் கேளுங்க. பட் பேனல்ஸ் எல்லாமே சேம் தான், எல்ஜி அண்ட் சாம்சங் பேனல்ஸ் தான் வரும். 1 year வாரண்டியில் எனக்கு டிவி போதும் சார், எனக்கு வந்து ரேட் சீப்பஸ்ட்டாக வேணும், ரேட் கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் அவங்க செப்பரேட்டாக பிங்க் பண்ணாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸிங், அதுக்கு ஏற்ற மாதிரி மாடல்ஸ் இருக்குது. ஓகே, அதுவுமே நம்ம சென்ட் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம ஷாப்போட டைமிங் சொல்லுங்கள். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:30 வந்து ஈவினிங் 9 o'clock வரைக்கும் டைமிங் இருக்குது. ஹாலிடேஸ் தான் இருக்குங்களா? ஹாலிடேஸ் இல்லை, எல்லா நாளும் நம்ம. ஆமாம். அது போக வந்து லோன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெபிட் கார்டு இஎம்ஐ, கிரெடிட் கார்டு இஎம்ஐ, உங்களுக்கு HDFC பேங்க் அண்ட் பஜாஜ் எல்லா லோன் ஃபெசிலிட்டி டிவி வாங்க வந்தால் மட்டும் போதும். ஆமாம், டேப்பில் வச்சுருக்கோம். உங்களுக்கு 999 ஸ்கீம் அதெல்லாமே இருக்குது. இப்போ HDFC எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங் ஒரு கஸ்டமர் இருக்கீங்க பார்த்துட்டு இருந்தோம், பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவங்களோட ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 999 தான். 999 அவங்க பேமெண்ட் பண்ணிவிட்டு அவங்க 43 இயர்ஸ் அவங்க வந்து பைக் ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. ஜஸ்ட் 1000 rupees கொடுத்துட்டு 1000 rupees வந்து கொடுத்து அவங்க டிவி வாங்கிக்கலாம். ஏன்னா அவங்களோட சிபில் ஸ்கோரை பொறுத்து தான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கீம்ஸ் வரும். ஸோ அது போக ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே டெலிவரி வச்சிருக்கோம். இன்னொன்று டெலிவரியில் எனிதிங் சின்ன டேமேஜ் ஆனாலுமே அது கம்பெனி தான் பொறுப்பு. இப்போ வந்து கஸ்டமர் ஒருத்தவங்க வெளியூர் வந்து இப்போ பணம் போட்டு விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம டிவி வந்துட்டு அனுப்பிச்சிடும். ஏதோ ஒரு சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு டேமேஜ் ஆனாலும் வேறு பீஸ் கொடுத்துடலாம். அன்பாக்சிங் வீடியோ நம்ம எடுத்துக்கணும். அன்பாக்சிங் மட்டும் நீங்கள் வந்து கொரியர் ரிசீவ் ஆகும்போது ஒரு வீடியோ மட்டும் நீங்கள் ஷூட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாமே கொரியர் எல்லா கொரியரோடையும் டேப் வச்சிருக்கோம். ஓகே, வித் இன்சூரன்ஸோட தான் உங்களுக்கு வரும். சூப்பர். ஸோ எனிதிங் சின்னதாக டேமேஜ் ஆனாலுமே அது கம்பெனி தான் பொறுப்பு. அதுக்கு கஸ்டமர்ஸ் ஒரி பண்ண இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஷோரூம் அவசியம் இல்லை. ஆன்லைனில் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறவங்க விட இன்னைக்கு ஷாப் வந்து வாங்குறவங்க அதிகமாயிட்டாங்க. வந்து நீங்கள் ஆன்லைன் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் வாங்கினாலே உங்களுக்கு டேமேஜ்க்கு வந்து வாரண்டி கண்டிப்பாக தர மாட்டாங்க. நம்ம வந்து எனிதிங் சின்ன டேமேஜாக இருந்தாலும் வேறு பீஸ் கொடுத்துருவோம். சூப்பர். கொரியரில். அதனால நீங்கள் நம்பி நம்மகிட்ட நீங்கள் வாங்கலாம். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பிராண்டடை விட ஈக்குவலாக அதை விட ஒரு அட்வான்ஸ் என்னன்னா 3 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தராங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி டிவி வந்து ஸோ அல்ட்ரா ஹெச்டிலாம் ரொம்ப வேற லெவலாக இருந்துச்சு. கிளாரிட்டி உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் டிவி வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய அனலைசிஸ் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரீ தராங்க, காம்ப்ளிமெண்ட் தராங்க. அதை விட ஸோ அது ஒர்த்தாக இருக்கா அப்படிங்கிற பிரதர் சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நீங்கள் குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு டிவி வாங்கணும் இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு டிவி அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஷோரூம் விசிட் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிராண்ட் வயோ, அந்த பிராண்ட் வந்து ஆத்தரைஸ் கவர்மெண்டோட ரிஜிஸ்டர்ட் பண்ணது. ஆமாம், அதை நம்ம எப்படி செக் பண்ணணும்னு நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். ஓகே, ஸோ அதுவும் செக் பண்ணியிருக்கேன். மற்ற நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க எல்லாமே ப்ராப்பர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பிராண்ட் இல்லை. ஓகே, ஏன்னா சும்மா ஒரு பிராண்டு பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் இந்த டெல்லியிலேருந்து அங்கே எல்லாமே வாங்கி சேல் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து காணாமல் போயிடுவாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 1+4 1+10 years சொல்லலாம் எல்லாம் சொல்லி சேல் அவ்வளோ வருஷம் அவங்க இருக்காங்களாங்கிற சொல்லிட்டு சும்மா ஒரு பேனல் வாங்கி வித்துட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம வந்து 20 years இந்த ஃபீல்டில் இருக்கும். நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அதனால நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், இது எல்லாமே ட்ரஸ்ட்டாக உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்து வாங்க. இப்போ நீங்கள் என்னோட பிராண்ட் மட்டும் தான் வாங்கணும்னு இல்லை. ஸோ அந்த பிராண்ட் வந்து கவர்மெண்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் பிராண்டா எல்லாமே செக் பண்ணிட்டு டெமோ பார்த்துட்டு அப்படி சந்தேகம் இருந்துச்சுன்னா நேரில் வந்து பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். சூப்பர். இப்போ எப்படி வந்து ரிஜிஸ்டர்ட் ஒரு கம்பெனி அப்படிங்கிறது செக் பண்ணுறது வந்து காமிக்க போகிறீங்க, எப்படி பண்ணணும்? ஐபி இந்தியா பப்ளிக் சர்ச் இதில் போயிட்டோம் அப்படின்னா ஓகே, ஸோ கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து சர்ச் பண்ணி வச்சுருக்கோம் வயோங்கிற பிராண்டு கம்பெனி நேம் எழுது. ஆமாம், இதெல்லாமே வந்து கிளாஸ் 9 சொல்கிறது எலக்ட்ரானிக் கூட்ஸ் கிளாஸ் 9. இதில் போய் பார்த்தீங்கன்னா சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பிராண்ட் வந்துடும். இந்த மாதிரி வந்து 2 கம்பெனியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் நம்மளோட பிராண்ட். ஒன்று வந்து வயோ வாங்கி பாருங்கள், சிஃபா எலக்ட்ரானிக்ஸ். இன்னொன்று வந்து நம்மளோட நேம் வந்துடும், ப்ரொப்ரைட்டர்ஷிப் கான்செப்ட். 2 பிராண்ட்ஸ் 2 கம்பெனியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கஸ்டமர்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே, IPIndiaOnline.government இந்த கவர்மெண்ட் வெப்சைட்டில் போயிட்டு இந்த கம்பெனி வந்து டிவியோட கம்பெனி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கா இல்லையா, ஸோ ஆத்தரைஸ்டு கம்பெனியாங்கிறத நம்ம செக் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம லைவாகவே நம்ம கம்பெனி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ எல்லாமே ப்ராப்பர் ரிஜிஸ்டர் ஆகிடும். இப்போ சோனி சாம்சங் எது வேணாலும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆக்சுவலி டிவி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பிரதர் சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட ஸ்க்ரீனில் தெரிஞ்சு ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் போதும். இல்லை நீங்கள் ஆன்லைனில் ஒரு மாடல் பார்த்துருக்கீங்க, அது ஈக்குவலாக இந்த ப்ரைஸ் வந்து இங்கே இருக்காங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஜஸ்ட்
ஜஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு உங்களுக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வேணும் அதை மட்டும் நீங்கள் வந்து கோட் பண்ணிங்கன்னா போதும், அவங்க ஃபுல் டீல்ஸ் உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ இஎம்ஐ ஃபெசிலிட்டி இருக்குது. மெயினான விஷயம் என்னன்னா வாரண்டிக்கு இஎம்ஐ ஃபெசிலிட்டி இருக்குது. ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துல நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு நம்ம கஸ்டமருக்கு ஸ்பெஷலாக வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க. அதையும் மறக்காமல் நீங்கள் கூடவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.